வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் மேஜரா எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் அண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். சரிங்களா? இந்த பவர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற சமயத்துல இந்த வந்து யூஸ் பண்ணேன். அதோட நேம்லயே இருக்குங்க, பவர் பாயிண்ட். சரிங்களா? பவர் அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா? அது பவர் அப்படிங்கிறதுனா ஒரு எனர்ஜி குறிக்கிற மாதிரி. பாயிண்ட் அப்படிங்கிறது கரெக்டா என்ன சொல்ல வராங்களோ அதை கரெக்டா சொல்லணும், பவர்ஃபுல்லா சொல்லணும் அப்படிங்கிறது. அதை மெயின் பண்ணி தான் அவங்க வந்து பவர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பேரே வச்சாங்க. சரிங்களா? பிரசன்டேஷன் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்றேன் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரசன்டேஷன். நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு கிளாஸ் டெலிவரி பண்றீங்களா, அது வந்து ஒரு பிரசன்டேஷன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க நார்மலா ஒரு போர்டை யூஸ் பண்ணி நார்மலா நமக்கு ஒரு டயஸ்ல நின்று போர்டை பார்த்து நடத்துறது பார்த்தீங்கன்னா என்ன பேசணும்னா சாக் அண்ட் டாக் அப்படின்னு ஒரு மெத்தட் பேர் வைக்கிறேன். சரிங்களா? சாக் அண்ட் டாக் அப்படிங்கிறது இப்போ நம்ம நார்மலா கிளாஸ்ல எடுத்துருக்கு. சரிங்களா? ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம போர்டை யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்க, சாக் எடுத்து நம்ம நடத்த ஆரம்பிப்போம். சரிங்களா? அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இது பேர் என்ன, சாக் அண்ட் டாக்னு ஒரு பேர். சரிங்களா? ஸோ ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாக் அண்ட் டாக் மூலமா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறத விட விசுவலாகவோ ஒரு வீடியோவாகவோ நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? நிறைய டீச்சிங் மெத்தட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம என்ன சொல்ல வருவோம் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வரதை வந்து ஒரு போட்டோவாகவோ இல்லை வீடியோவாகவோ இல்லை கண்டென்ட்டாகவோ நம்ம ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். அதுதான் வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். சரிங்களா? இதை வந்து நம்ம அனிமேஷன் யூஸ் பண்ணலாம். நார்மலா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு டைட்டில் போட்டு ஒரு கண்டென்ட் போட்டு அப்படியே பிரசன்டேஷன் ஓட்டி விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் போட்டோம்னா அது வந்து அப்படியே பவர் பாயிண்ட் காமிச்சிட்டே இருக்கும். இதுதான் வந்து நார்மலா காமிப்பாங்க. இன்னும் சில பேருக்கு தெரியாது வந்து இல்லை நிறைய அனிமேஷன் நம்ம பண்ணலாம், நாமளும் வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? இப்போ பவர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 2007 யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சில பேர் அட்வான்ஸ் வெர்ஷன் வச்சிருப்பீங்க. சரிங்களா? அட்வான்ஸ் வெர்ஷன் வச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் வெர்ஷன்ல என்ன இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா அட்வான்ஸ் வெர்ஷன்ல இருக்கும். சரிங்களா? நான் ஏன் அட்வான்ஸ் வெர்ஷனை சூஸ் பண்ணல அப்படின்னா சில பேர்கிட்ட வந்து நியூ வெர்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா பழைய வெர்ஷன் வச்சிருப்பாங்க. சரிங்களா? நான் நியூ வெர்ஷன்ல போகும்போது நான் அட்வான்ஸ்ல போயிட்டேன் அப்படின்னா பழைய வெர்ஷன் வச்சிருக்க வந்து பிக்கப் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் 2007 எடுக்கிறேன். என்கிட்ட வந்து 10 இருக்கு, 16 இருக்கு, 19 இருக்குன்னா தாராளமா வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. என்னன்னா 2007 இருக்கிறது கண்டிப்பா அதோட ஹையர் வெர்ஷன்ல இருக்கும். ஆனா ஹையர் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து சிலது வந்து பாத்தீங்கன்னா லோயர் வெர்ஷன்ல இருக்காது. தேடுறது கஷ்டமா இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம வந்து 2007லயே போய்க்கிறோம். சரிங்களா? இப்போ 2007 யூஸ் பண்ணி எப்படி ஒரு அனிமேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து என்னென்ன பிளான் பண்ணிக்கிறோம்னா 5 நாளுக்கு என்ன பிளான் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட். சரிங்களா? இப்போ ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த இமேஜை பர்டிகுலரான ஒரு பிளேஸை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம். சரிங்களா? பர்டிகுலர் ஒரு பிளேஸை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம், அது எப்படி ஜூம் அவுட் பண்றது, அதுல சில அனிமேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன். சரிங்களா? செகண்ட் டே பார்த்தீங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ். சரிங்களா? ஏதோ ஒரு அனிமேஷன் பிளே ஆகிற மாதிரி அடுத்தது வந்து பேசுற மாதிரி இது மாதிரி பண்றது வந்து மோஷன் கிராஃபிக்ஸ். சரிங்களா? தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மெமரி கேம் டிசைன். சரிங்களா? மெமரி கேம் டிசைன் ஒரு சின்ன கான்செப்ட். சரிங்களா? நார்மலாக பார்த்துப்பீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா ஒரு 9 கார்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு 9 கார்ட்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேவா? ஒரு ஒன்று இமேஜ் மேட்ச் ஆயிருக்கும். இப்போ 1ல இருக்கிற இமேஜ் 5ல இருக்கிற இமேஜ் ஒரே மாதிரி இருக்கும், 2ல இருக்கிறது 8ல இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், 1 கிளிக் பண்ணுவோம், அடுத்தது மெமரியில் வச்சுக்கோங்க 1ல என்ன இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒன்று வேற இமேஜ் கிளிக் பண்ணுவோம், அப்படியே மேட்ச் பண்ணுவோம். நம்ம கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான மெமரி கேம்ஸ் வந்து இதில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அது மார்க் அனிமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மார்க் அனிமேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே மூவ் ஆகும். இதுல அப்படியே அனிமேட் மாதிரி பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? நம்ம பவர் பாயிண்ட்ல அனிமேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்புறம் அடுத்த ஆப்ஜெக்ட் வரும், அது நமக்கு வரும். இந்த அவதார் படம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்பிளேல காட்டுவாங்க, ஒரு இடத்த காட்டுவாங்க, ஜூம் பண்ணி காட்டுவாங்க, அதுல சில இன்ஃபர்மேஷனா வரும், அது அப்படியே மூவ் ஆகும், அடுத்த இமேஜ் வரும். இந்த மாதிரி வர்றது வந்து மாப் அப்படின்னு பேர். சரிங்களா? மார்பிங் அப்படின்னு பேர், மார்க் அனிமேஷன். சரிங்களா? அடுத்து இன்ஃபோகிராபிக் அனிமேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி நம்ம ஒருத்தர் வந்து நியூஸ் வாசிக்கிறார் அப்படின்னா அது பின்னாடி வந்து வேர்ல்டு மேப் வரும், இல்லை இப்போ தமிழ்நாடு பற்றி பேசுகிறாங்கன்னா தமிழ்நாடு மேப் வரும், இப்போ வானிலை அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வரும். அந்த மாதிரியான அனிமேஷன் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம 5 நாள் பிளான் வச்சிருக்கோம். சரிங்களா? இதுதான் நம்மளோட 5 days ஷெட்யூல். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பார்க்கணும்னா செலக்டிவ் ஜூம் இன் ஜூம் அவுட், அதாவது ஒரு இமேஜில் எப்படி ஜூம் இன் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம போகிறோம். சரிங்களா? நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்லை நான் பேசுகிற ஆடியோ கேட்கல வீடியோ கேட்கலன்னா சேட் பாக்ஸில் சொல்லுங்க. எங்கள் ஆர்கனைஸும் உங்களுக்கு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே கேட்கல அப்படிங்கும் போது நீங்க டைரக்டா அப்போ மட்டும் உங்களோட ஆடியோவை வந்து அன்மியூட் பண்ணிட்டு
உங்க விஷயத்தை சொல்லிட்டு மியூட் பண்ணிருங்க சரிங்களா. தேவையில்லாம வீடியோவோ ஆடியோவோ ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதே மாதிரி பிரசன்ட் ஸ்கிரீன் கொடுத்துட்டாலும் நான் எடுக்கிறது வந்து கட் ஆகிட்டு நீங்க எடுக்கிறது உங்களோட ஸ்கிரீன் வந்து பிரசன்ட் ஆகிடும் சரிங்களா. கூகுள் மீட்ல இது ஒரு சின்ன ஒரு விஷயம், மற்றபடி நீங்க எதுவும் பண்ண தேவை, ஜஸ்ட் நீங்க அப்படியே நான் சொல்றதை நீங்க கவனிச்சா போதும் சரிங்களா. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க உடனே எங்க அட்வைசர் மெம்பருக்கும் இன்டிமேட் பண்ணுங்க, அவங்க எனக்கு உடனே சொல்லிடுவாங்க சரிங்களா. ஏன்னா சம்டைம்ஸ் நெட் எதாவது கட் ஆகலாம், நம்ம பாட்டுக்கு பேசிட்டு கூடாது, உங்களுக்கு ஃபுல்லா போய் சேரணும், அதான் என்னோட சரிங்களா. உங்களுக்கு ஏதோ ஒரு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சேட்னு ஒரு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அதுல நீங்க உங்களோட டவுட் எதா இருந்தாலும் நீங்க சென்ட் பண்ணலாம். டவுட் கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா நம்ம கிளாஸ் முடிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கான டைம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. அந்த 1 ஹவர்ல மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண கிடையாது, நீங்க அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து டவுட் கேட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ என்னோட ஸ்கிரீன் வந்து நான் பிரசன்ட் கொடுக்குறேன். ஷேர் ஆகுதான்னு மட்டும் உங்க சேட் பாக்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லி பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சேட் பாக்ஸ்ல விசிபிள் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகே விசிபிள், தேங்க்யூ தேங்க்யூ சபரீஸ்வரன் சார், தேங்க்யூ. ஓகே சரி, இதுதான் வந்து நம்மளோட பவர் பாயிண்ட் சரிங்களா. இதுக்கு பேர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா பவர் பாயிண்ட், அதான் வந்து பிபிடி அப்படிங்கிறாங்க. பவர் பாயிண்ட், பவர் பி எடுத்துக்கிறாங்க, பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பி லாஸ்ட் லெட்டர் டி, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிபிடி பிபிடி நம்ம சொல்லிட்டு வரோம். அதான் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சரிங்களா. அதுதான் வந்து பிபிடியான ஒரு ஷார்ட், பவர் பாயிண்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிபிடி சரிங்களா. சரி, இதுல சில பேசிக்கா நான் சொல்லிடுறேன், யாராவது புதுசா இருந்தீங்கன்னா அதுக்காக சொல்றேன் சரிங்களா. நார்மலா என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டா நம்ம செர்ச்ல போயிட்டு பவர் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தாலும் வந்துடும், பவர் கொடுத்தாலே உங்க இதுல வந்துடும் சரிங்களா. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. நீங்க பவர் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்களோ அந்த வெர்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா. நீங்க 2007 வச்சிருந்தாலும் சரி, இல்லை அதோட லோயர் வெர்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை. நான் பேசிக்கானதான் நான் ஃபர்ஸ்ட் தான் சொல்ல போறேன், அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. அதை இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு பிரசன்டேஷன் ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. நார்மலாக இங்கே மேலே வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க ரிப்பன் அப்படின்வாங்க. இந்த இடத்த ஃபுல்லாக ரிப்பன் சரிங்களா. இந்த பேரே வந்து ரிப்பன். இந்த ரிப்பன் என்னென்ன இருக்கும்னா ஹோம் இருக்கும், இன்செர்ட் இருக்கும், டிசைன் இருக்கும், அனிமேஷன் இருக்கும், ஸ்லைடு ஷோ, ரிவ்யூ, வியூ, பிடிஎஃப் எலிமெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு பிடிஎஃப் எலிமெண்ட் இருக்காது, ஹையர் வெர்ஷன்ல இதோட இன்னும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. இது இருந்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாவே நம்ம அனிமேஷன் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ ஹோம் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஸ்லைடு சரிங்களா. இப்போ நம்ம வேர்டில் யூஸ் பண்ணும்போது அதாவது நியூ வேர்டு நியூ பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ ஒரு பேஜ் எழுதி முடிச்சிட்டீங்க, இன்னொரு பேஜ் வருது அப்படின்னா அது நியூ பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ எக்ஸல், அதாவது எக்ஸல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து சீட் அப்படின்னாங்க, நெக்ஸ்ட் சீட் அப்படின்னுவாங்க சரிங்களா. பவர் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடு அப்படின்னுவாங்க சரிங்களா. ஸ்லைட் அப்படின்னா ஒரு ஸ்லைடு அப்படிங்கிறது இதுல இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நம்ம என்ன அனிமேஷன் கொண்டு வரமோ இல்லை டெக்ஸ்ட் கொண்டு வரமோ எதை வாங்கினாலும் அது கொண்டு வரும், இது ஒரு ஸ்லைடு சரிங்களா. இப்போ நியூ ஸ்லைட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நியூ ஸ்லைடு இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல நியூ ஸ்லைடு இருக்கும், நியூ ஸ்லைடு கொடுத்துருக்கோம் சரிங்களா. நார்மலா ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லைடோட டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா. டிசைன் இப்படி தான் இருக்கும், மேல வந்து டைட்டில் கொடுத்துருப்பான், கீழே வந்து சப் டைட்டில் கொடுத்துருப்பான் சரிங்களா. எந்த வெர்ஷன் நீங்க போனாலும் சரி இதுதான் இருக்கும். 7 யூஸ் பண்ணாலும் சரி, 10 யூஸ் பண்ணாலும் சரி, 16 யூஸ் பண்ணாலும் சரி, 19 யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட்ல கிளிக் டு ஆட் டைட்டில், கிளிக் டு ஆட் சப் டைட்டில் தான் இருக்கும் சரிங்களா. இது வேணும்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது சரிங்களா, இது நம்ம டெக்ஸ்ட் மட்டும் தான் அடிக்க முடியும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் மட்டும் தான் அடிக்க முடியும் சரிங்களா. இதுல வந்து எந்த ஒரு இமேஜோ வீடியோவோ நம்ம கொண்டு வர முடியாது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதோட ஃபார்மேட்டை நம்ம மாற்றணும் சரிங்களா. இதோட ஃபார்மேட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா இதில் நம்ம வீடியோ ஆடியோ எல்லாம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா. இப்ப பாருங்க, இங்க லே அவுட் இருக்கு பாருங்க சரிங்களா. லே அவுட் அப்படிங்கிறது ஒரு மாடல் மாதிரி எந்த மாதிரியான டிசைன்ல நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது சரிங்களா. இப்போ நம்ம ஒரு நம்ம வீட்டுல ஒரு ரூம் கட்டணும் வச்சுக்கோங்க, ஒரு பெட்ரூமே டிசைன் பண்றீங்க சரிங்களா. இப்போ ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டீரியர் டிசைனர் போய் நீங்க கேக்குறீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பெட்ரூம் வந்து டிசைன் பண்ணி தரணும் அப்படின்னா அவங்க ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் டிசைன் பண்ணி தர மாட்டாங்க சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5-6 மாடல் வச்சுக்குவாங்க. பெட் இந்த மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல கபோர்டு வரணும், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரணும், இந்த பாத்ரூம் வரணும். ஹலோ மேம்,
மாதிரி நமக்கு வேணும்னு சொல்லி டிசைன் பண்ணி கேட்பாங்க சரிங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இந்த ரூம் இருக்கணும், இதுல இந்த ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து லேஅவுட் சரிங்களா. காட்டுறாங்க, இது வந்து லேஅவுட் சரிங்களா. இது வந்து பிளைன் லேஅவுட். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹலோ யாருக்கும் கேட்கலீங்களா? ஆடிபிளா தான் சார் இருக்கு. இது பாத்தீங்கன்னா லேஅவுட் சரிங்களா. இப்போ லேஅவுட் டிசைன் நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து டைட்டில் இருக்கும், இதுல வந்து கிளிக் டு ஆட் டெக்ஸ்ட் இருக்கும். அது கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்க வெளியில இருந்து ஏதோ டேபிள் கொண்டு வரலாம், சாட் கொண்டு வரலாம் சரிங்களா. ஏதாவது ஸ்மார்ட் கிராஃபிக்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க, பின்னாடி சொல்றேன். இல்ல இமேஜ் ஏதாவது நீங்க உள்ள கொண்டு வரலாம், இல்ல ஆர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சில இமேஜா இருக்காது. ஆர்ட் எப்படின்னா ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா அந்த ஹியூமன் வந்து ஃபேஸ் இருக்காது, ஆனா அந்த பொம்மை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபேஸ்புக் அது மாதிரி இருக்கும்போது நீங்க டிபி பிக்சர் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஒன்று வரும் சரிங்களா. அதை வந்து கிளிக் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேஸ் மட்டும் இருக்கும், தலை இருக்கும். ஒரு மேல் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஃபீமேல் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளிப் ஆர்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மாதிரியான ஃபார்மேட் இருக்கிறது கிளிப் ஆர்ட். இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குன்னு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இதை போய் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பவர் பாயிண்ட் வந்து நம்ம இது வந்து ஆட் பண்ணிட்டு வருவோம் சரிங்களா. நார்மலான சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டிலும் சப்டைட்டில் மட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது இது வேணும் அப்படின்னா டேபிள் வேணும், சார்ட் வேணும் அப்படின்னு நீங்க இன்செர்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுன்னா இதுல வந்து ஒரு இமேஜ் வந்து இன்செர்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ ஏதோ ஒரு இமேஜ் வந்து நம்ம இன்செர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இமேஜ் இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு அதை எப்படி நம்ம ஜூம் பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்த்துக்கணும் சரிங்களா. இப்போ இது வந்து நான் நியூஸ் சைடு கொடுத்தாச்சு. இந்த சைடு நம்ம வேணாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் சைடு இருக்கும், நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் ஸ்லைட்ஸ் சரிங்களா. இப்போ எனக்கு எந்த சைடுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், நியூஸ் சைடு கொடுப்பேன் சரிங்களா. இப்போ நியூஸ் சைடு வந்துருச்சு சரிங்களா. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இமேஜ் வச்சு அனலைஸ் பண்ண முன்னாடி சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதை என்ன சொல்லுவார் அப்படின்னா கிரிட் லைனு சரிங்களா. கிரிட் லைனு, ரூலரு, கைடு அப்படிங்கிற 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. கிரிட் லைனு, ரூலர், கைடு சரிங்களா. ரூலர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேல இருக்கு பாத்தீங்களா, கிளிக் பண்ணிடுற பாருங்க, உங்களுக்கு எதுவுமே இருக்காது. காட்டுற பாருங்க, பிளைனாவே உங்களுக்கு காமிச்சாரு. ஒரு பவர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படிதான் இருக்கும். உங்களோட பவர் பாயிண்ட் நீங்க உங்களோட சிஸ்டம்ல எடுத்து பவர் பாயிண்ட் ரிசோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும்தான் வரும். கிளிக் டு ஆட் டைட்டில் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது சரிங்களா. இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடுத்து அனலைஸ் பண்ணணும்னா கரெக்டா நம்ம ஒரு ஏதோ ஒரு மனுஷனோட பார்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏதோ கண்ணை மட்டும் ஜூம் பண்ணணும், தலை மட்டும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரூலர் இதெல்லாம் தேவை சரிங்களா. அதெல்லாம் இருந்தால் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். எந்த இடத்துல எவ்வளோ எது சென்டரா இருக்கு, எது தள்ளி இருக்கு அப்படின்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து கைடு வேணும் சரிங்களா. கைடு அப்படிங்கிறது பொசிஷன் கொண்டு நம்ம சொல்லிட்டே வரும், இது இந்த இடத்துல இருக்கு, நவுக்கு வருது, நவுக்கணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பொசிஷன் சொல்லணும் சரிங்களா. அது பேர் வந்து கைடுன்னு பேர் சரிங்களா. அந்த கைடு லைன் எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஹோம்னு இருக்கும் சரிங்களா. மேல வந்து ஹோம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும் சரிங்களா. ஹோமை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல அரேஞ்சுன்னு இருக்கும் சரிங்களா. ஹோம் கிளிக் பண்றீங்க, டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரேஞ்சுன்னு இருக்கும் சரிங்களா. ஹோம் கிளிக் பண்றீங்க, நேராக இந்த சைடு அந்த ரிப்பன்லேயே செர்ச் பண்ணி அப்படின்னா அரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. அந்த அரேஞ்சை கிளிக் பண்ணுங்க. அரேஞ்சில் பொசிஷன் ஆப்ஜெக்ட் இருக்கும் சரிங்களா. பொசிஷன் ஆப்ஜெக்ட், அது எதுக்காக பொசிஷன் ஆப்ஜெக்ட்னா அப்பதான் வந்து நம்ம இமேஜ் வந்து சென்டரா இருக்கா, தள்ளி இருக்கா, அலைனா இருக்கா நம்ம பார்க்கறது தான் இந்த பொசிஷன் சரிங்களா. இந்த பொசிஷன்ல போய் என்ன பண்றீங்க அப்படின்னா கிரிட் செட்டிங் செலக்ட் பண்ணீங்க சரிங்களா. கிரிட் செட்டிங் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே டிராயிங் கைட்ஸ் ஆன் ஸ்கிரீன் இருக்கும் சரிங்களா. டிஸ்பிளே டிராயிங் கைட்ஸ் ஆன் ஸ்கிரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் போட்ட மாதிரி ஒரு லைன் வந்துடும் சரிங்களா. இந்த லைன் எதுக்காக அப்படின்னா லைன் மேல வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் சரிங்களா. பாயிண்ட் மூவ் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த லைனும் இந்த லைன் விட்டது பார்த்தீங்களா, அப்போ இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் சரிங்களா. இப்போ என்ன பண்றேன், நான் இதை வச்சு இந்த பக்கம் மூவ் பண்றேன். இப்போ இந்த லைனும் ஜாயிண்ட் ஆகுறதுனால இந்த டோட்டல் ஷீட்ல இந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட் சரிங்களா.
மேல வச்சு இந்த லைன் மேல நீங்க மவுஸை வச்சு ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் காட்டும். அதாவது நீங்க எங்க வேணுமோ பொசிஷன் தள்ளி வச்சுக்கலாம். இந்த இடத்துல லைன் மேல வைக்கிறேன் சரிங்களா. அது மேல வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்றோம். ரைட் கிளிக் கிடையாது, லெஃப்ட் கிளிக் பண்றோம். உங்களுக்கு பொசிஷன் எங்க வேணுமோ நீங்க தள்ளி வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து கைடு சரிங்களா. இப்போ அடுத்த ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜோட இதை நீங்க வந்து பொசிஷன் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் கொண்டு வரோம் உள்ளார சரிங்களா. இல்ல இமேஜ் எப்படி கொண்டு வரது அப்படின்னா இன்செர்ட் போய்க்கிங்க சரிங்களா. இன்செர்ட்ல பிக்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு பிக்சர், கிளிப் ஆர்ட், போட்டோ ஆல்பம், ஷேப், ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட் இது எல்லாமே உங்களுக்கு புதுசான ஒரு ஆப்ஷன் உள்ள கொண்டு வரலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன், பிக்சரை கிளிக் பண்றேன் சரிங்களா. ஓகேங்களா. இப்போ ஒரு இமேஜ் கொண்டு வந்தாச்சு சரிங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த லைனும் ஜாயிண்ட் ஆகுறதுனால இந்த இடம் நமக்கு இப்போ சென்டர் பாயிண்ட் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் ஜாயிண்ட் ஆகுறதுனால எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட் சரிங்களா. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு சென்டர் பாயிண்ட் சரிங்களா. அதே மாதிரி இப்போ இந்த இமேஜ் மேல வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு டாட், 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 இங்க ஒரு டாட் சொல்லுங்க. இந்த டாட்ல என்ன சொல்லுன்னா இந்த இமேஜோட பொசிஷனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த இமேஜ் பாருங்க, நம்ம சைடு ஃபுல்லா இவ்வளவு பெருசு இருக்கு, ஆனா பிக்சர் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு சரிங்களா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் வேணுமோ நம்ம பிடிச்சி நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டு வரும் சரிங்களா. நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து இந்த சைடு ஃபுல்லா ஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த சைடு ஃபுல்லா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் எந்த ஒரு இமேஜா இருந்தாலும் சரி நம்ம அந்த சைடு ஃபுல்லா கவர் ஆயிடும், நமக்கு எம்டியா தெரிய வரும் சரிங்களா. உள்ள வந்துருச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த இடத்துல பார்த்தாச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா வியூன்னு இருக்கு பாருங்க, வியூக்கு போயிடுங்க சரிங்களா. வியூல போயிட்டு ரூலர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ரூலர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் காமிக்கும் சரிங்களா. ஸ்கேல் காமிக்கும் 0ங்கிற சென்டர் பாயிண்ட் சரிங்களா. 0ங்கிற சென்டர் பாயிண்ட் 2, அதாவது 1, 2, 3, 4ன்னு இந்த பக்கம் 12 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 2, 4, 6, 8, 10 இந்த பக்கம் 12 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. இது நம்ம பொசிஷன் வந்து நம்ம கரெக்டா அலைன் பண்றதுக்காக எந்த இடத்துல எது இருக்குன்னு இருக்காது சரிங்களா. அப்புறம் கிரிட் லைன் ஒன்று இருக்கும் சரிங்களா. இப்போ கிரிட் லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கட்டமா வந்துடும் சரிங்களா. இமேஜ் டெலிட் பண்ணி காட்டுற பாருங்க, புரியுதுங்களா. கிரிட் லைன் வருது பாத்தீங்களா. இந்த லைன் வந்து கைடு, இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பெரிய பிளஸ் வந்து கைடு சரிங்களா, கைடு லைன். இது வந்து கிரிட் லைன் சரிங்களா. இது வந்து கிரிட் லைன் சரிங்களா. இது வந்து கிரிட் லைன் சரிங்களா. இது கிரிட் லைன், இது வந்து ரூலர். அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா தான் அந்த இடம் வரும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு சரிங்களா. இப்போ நமக்கு எப்படி ஒரு இமேஜ் அனலைஸ் பண்ணா என்னென்ன பேசிக்கா நம்ம கொண்டு வந்து பார்த்தாச்சு. ரூலர் வேணும், கிரிட் லைன் வேணும், கைடு லைன் வேணும் சரிங்களா. மொத்தம் 3 வேணும். இது எப்படி உள்ள கொண்டு வரணும் பார்த்தாச்சு சரிங்களா. ரூலர், கைட், கிரிட் லைன், கைட் லைன் 3 கொண்டு வந்தாச்சு சரிங்களா. சரி, இப்போ என்ன பண்ணியாச்சு, இப்போ நியூ ஸ்லைடு வந்தாச்சு சரிங்களா. இப்போ நான் இந்த கிரிட் லைன்ல எடுத்துறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வர போறேன் சரிங்களா. இந்த மாதிரி தான் இன்செர்ட் போயிங்க, பிக்சர் போயிங்க, போயிட்டு ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வரேன் சரிங்களா. ஒரு இமேஜ் கொண்டு வந்தாச்சு சரிங்களா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டரோட இமேஜ் சரிங்களா. ஃப்ரீடம் ஃபைட்டரோட இமேஜ் என்னென்ன இருக்குன்னா மகாத்மா காந்தி இருக்காரு, சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு, ஜவஹர்லால் நேரு இருக்காரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்காரு, இந்த மாதிரி பகத்சிங் எல்லாருமே இருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு சப்போஸ் பயாலஜி ஸ்டாஃபா இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு தாவரத்தோட செல், ஒரு அந்த ஒரு செல் அமைப்பு எப்படி இருக்கு, இப்போ விலங்கு செல்னா விலங்கு செல்லோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கலாம். இல்லைன்னா இப்போ ஏதாவது ஒரு மேக்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம். இப்போ உருளையோட ஃபார்முலா இது அப்படின்னா உருளை வந்து ஒவ்வொரு ஷேப் இருக்கும், உருளை, செவ்வகம், சக்கான எல்லாம் இருக்கும். இப்போ உருளை மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் ஆகி வரும். இந்த உருளை பத்தி நம்ம பேசலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து முக்கோணம்னா முக்கோணம் மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் ஆகி வரும். அந்த முக்கோணத்தை பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்டை பேசலாம். இந்த மாதிரி 3 பக்கம் இருக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம் சரிங்களா. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு தான். நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மைண்டை பொறுத்து இருக்கு சரிங்களா, உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ கிளாஸ் எடுக்கும் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இப்போ மகாத்மா காந்தியோட இமேஜ் மட்டும் நமக்கு ஜூம் பண்ணணும். அப்புறம் பழைய போஸ்ட் அது போயிடும். அடுத்தது சுபாஷ் சந்திர போஸோட இமேஜ் மட்டும் நமக்கு வரணும். அப்புறம் அது மறுபடியும் பழைய போஸ்ட் போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தோட இமேஜ் நமக்கு ஜூம் ஆகி ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன் ஆகி ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரி ஆகும் சரிங்களா. இப்போ
இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? சரி சரி இப்போ அப்படி வந்துருச்சுங்களா? நமக்கு ஸ்லைடு இருக்கு, அதுல இமேஜ் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொரு இமேஜா நான் ஜூம் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அது எப்படி நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்செர்ட் போய்க்கணும். சரிங்களா? இன்செர்ட் போயிட்டு ஷேப்னு இருக்கும். சரிங்களா? இந்த ஷேப்ல கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப். சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப். லைன் வரும், ஏரோ மார்க் வரும், இது வந்து ரெக்டாங்கிள் வரும், இது வந்து ஓவல் ஷேப் வரும். அது அந்த இமேஜ் மேல நேம் வச்சீங்கன்னா அது நேம் காட்டும், என்ன நேம்ல இருக்கு அது உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ என்ன பண்ண ஓவல் ஷேப் எடுக்கிறேன். சரிங்களா? ஓவல் ஷேப் எடுத்தா இப்போ வந்து ஓவல் ஷேப் பண்ணும். இதோட கலர் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார்மேட் ஷேப்ல போயிட்டு ஒரு கலர் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது வந்து நம்ம நெக்ஸ்ட் அது ரொம்ப டீப்பா போகும். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? ஒரு ஷேப் உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? அப்ப அந்த ஷேப் உள்ள கொண்டு வந்தோம்னா தான் நமக்கு இந்த இது நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி ஜூம் பண்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்றேன், நான் ஒரு ஓவல் ஷேப் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓவல் ஷேப் எடுத்து எங்க வேணாலும் நான், அதாவது பவர் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஸ்லைடுக்குள்ள தான் எடிட் பண்ணணும் அவசியம் இல்லை, வெளியில வச்சு கூட நீங்க எடிட் பண்ணலாம். ஆனா அந்த வெளியில கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை நீங்க உள்ளுக்குள்ள வரக்கூடாத என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சர்க்கிள் கொண்டு வந்துட்டோமா, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, நமக்கு இங்க ஒரு இமேஜ் இருக்கு. சரிங்களா? இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு இமேஜ். சரிங்களா? இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா தனித்தனியா இருக்கு. சரிங்களா? இது என்னவா இருக்கு, இது ஒரு இடத்துல இருக்கு, இது ஒரு இடத்துல இருக்கு. சரிங்களா? இது ரெண்டும் தனித்தனியா நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் நான் ஒன்னாக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி ஒன்னாக்கணும் அப்படின்னா இது மேல ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும், சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி சரிங்களா இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒரே ஷேப்ல வரும். தெரிஞ்சுங்களா? கண்ட்ரோல் ஷேப் கொடுத்துருங்க. இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ ரெண்டு நான் என்ன பண்ணணும்னா ஒன்னா மாற்றணும். சரிங்களா? ரெண்டு ஆப்ஜெக்ட் தனித்தனியா இருக்கு. இது என்ன பண்ணணும்னா ஒரே ஆப்ஜெக்டா மாற்றணும். அப்ப என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்றேன், இல்லை இதை செலக்ட் பண்றேன், ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? கண்ட்ரோல் எடுத்து ரெண்டையும் ஒன்றா செலக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஜி. சரிங்களா? உங்க கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பிளஸ் ஜி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒன்றா மாறிடும். சரிங்களா? இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் உங்களுக்கு ஒன்றா மாறிடும். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய சர்க்கிள், இங்க இருக்கக்கூடிய இமேஜ், இது ரெண்டு என்ன ஆயிடும், நமக்கு ஒரே இமேஜா மாறிடும். சரிங்களா? ஹரிஸ் பார்த்தீங்களா? சரி, இப்போ இது ஃபுல்லா இப்போ இமேஜ். சரிங்களா? இப்போ இது ஃபுல்லா இமேஜ். சரிங்களா? இப்போ இந்த என்டையர் இமேஜுக்கான சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம். சரிங்களா? இந்த இடமும் சென்டர் பாயிண்ட். அதே மாதிரி இந்த இடமும் சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இந்த ரெண்டு இடமும் சென்டர் பாயிண்ட். நார்மலாக உங்களுக்கு அனிமேஷன் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ பேசிக்காக ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ சர்க்கிள் போட்டு அனிமேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், அனிமேஷன்ல போயிட்டு கஸ்டம் அனிமேஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா? மேலே அனிமேஷன் ஒரு பார் இருக்கும். சரிங்களா? ஹோம், இன்சர்ட், டிசைன், அனிமேஷன் போறீங்களா, இந்த அனிமேஷன் தான் நம்ம ஃபுல் வேலையும் நமக்கு. சரிங்களா? சரி, இப்போ கஸ்டம் அனிமேஷன் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நோ அனிமேஷன் இருக்கும். இப்போ எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணீங்களோ அது கஸ்டம் அனிமேஷன். கஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ கஸ்டம் அனிமேஷன் செட்டிங், அனிமேஷன் செட்டிங் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், கஸ்டம் அனிமேஷன் கிளிக் பண்ணிடுறேன். சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த ரைட் சைடு நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுப்போம். என்ட்ரன்ஸ், எம்பசிஸ், எக்ஸிட், மோஷன் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நியூ சைடே காமிச்சிடுறேன். ஏன்னா எடுத்தோடனே ஒரு டீப்பாக போடுறேன். சரிங்களா? இன்செர்ட் போகிறேன், ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ஷேப். சரிங்களா? இப்போ இந்த ஷேப் வந்து நான் பவர் ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன் பாருங்க, ஒன்றுமே ஆகாது. சரிங்களா? இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், சின்னதாக அனிமேட் பண்ண போறேன். சரி, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், அனிமேஷன் போகிறேன், கஸ்டம் அனிமேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஆட் எஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ், எம்பசிஸ், எக்ஸிட், மோஷன் பாத். அதாவது என்ட்ரன்ஸ்னா இந்த சர்க்கிள் நமக்கு வியூ ஆக ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கணும். சரிங்களா? இப்போ பிளைண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ அனிமேஷன்ல போய் பாருங்க, அதாவது ஸ்லைட் ஷோல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்ன நமக்கு வெறும் எடுத்தோன்னு இந்த சர்க்கிள் மட்டும் வந்து பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ட்ரன்ஸ்ல போயிட்டு என்ன பண்றேன், இது பாக்ஸா இருக்குன்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிளைண்ட் மாதிரி கொடுத்துருந்தேன், அடுத்தது பாக்ஸ். இந்த மாதிரி பண்றது தான் ஆட் எஃபெக்ட், அதாவது என்ட்ரன்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு உள்ள பிக்சர் வரும்போது அதோட கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கு. சரிங்களா? அடுத்தது எம்பசிஸ், உள்ள இருக்கும்போது அது எப்படி இருக்கலாம், அது நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு மோர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க இந்த எம்பசிஸ் கிளிக் பண்ணிட்டு மோர் எஃபெக்ட் இருக்கும், அதில் போய்க்கலாம். இல்லை என்ட்ரன்ஸ்ல நிறைய எஃபெக்ட் வருதுன்னா மோர் எஃபெக்ட் இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். அது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுமோ நீங்க கொடுத்துக்கணும். சரிங்களா?
அடுத்தது இந்த இமேஜ் வந்து வெளியில போகும்போது எப்படி போகணும், இந்த மாதிரி வெளியில போகணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், சைடு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பிளைண்டா வந்தது, சர்க்கிள் மாதிரி வந்தது, அடுத்து ஜூம் ஆகுது, அடுத்து வெளியில போகுது இந்த மாதிரி. சரிங்களா? இது மாதிரி தான் ஒரு ஒரு அனிமேஷன் பண்ணும்போது நம்ம பவர் பாயிண்ட் வரும்போது உள்ள வரும்போது எப்படி பவர் பாயிண்ட் உள்ள வரும்போது அந்த இமேஜ் வந்து இப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வரும். அடுத்தது அது உள்ள என்னென்ன நடக்கணும், அப்புறம் வெளியில அந்த இது பிக்சர் விட்டு போகும்போது எப்படிலாம் வரணும் அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நம்ம சில செட்டிங்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு அனிமேஷனா கொடுக்க உங்களுக்கு 1 2 3 4 வரும். இதுதான் உங்களுக்கு அடையாளம். சரிங்களா? 1 2 3 4 வரும். 1 அப்படிங்கிறதுனா அந்த அனிமேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும். 2 அப்படிங்கிறது 1க்கு அப்புறம் நடக்கும். 3 அப்படிங்கிறது 3க்கு அப்புறம் நடக்கும். 4 அப்படிங்கிறது 3க்கு அப்புறம் நடக்கும். இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ 1 அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஆன் கிளிக், வித் ப்ரீவியஸ், ஆஃப்டர் ப்ரீவியஸ். சரிங்களா? இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஆன் கிளிக் அப்படின்னா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போகும்போது அந்த பர்டிகுலர் இமேஜை நீங்க கிளிக் பண்ணாதான் இந்த அனிமேஷன் நடக்கும். அது வந்து ஆன் கிளிக். சரிங்களா? வித் ப்ரீவியஸும் ஆஃப்டர் ப்ரீவியஸும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அனிமேஷன் நடக்கும். நம்ம பவர் பாயிண்ட் போயிட்டு இருக்கும்போது எத்தனை சைடு இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இந்த அனிமேஷன் நமக்கு நடக்காதுங்க. அதான் வந்து வித் ப்ரீவியஸ், ஆஃப்டர் ப்ரீவியஸ். இப்போ வித் ப்ரீவியஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சைடோட சேர்ந்து வரக்கூடிய வித் ப்ரீவியஸ். ஆஃப்டர் ப்ரீவியஸ்னா இந்த பவர் பாயிண்ட் இந்த வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் வரது வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ். சரிங்களா? அதாவது ஒரு 4 அனிமேஷன் கொடுத்துட்டு அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் அனிமேஷன் வந்து ஆன் கிளிக்ல கொடுத்துறீங்க. அதாவது அந்த இமேஜ் வரும்போது கிளிக் பண்ணாதான் அனிமேஷன் நடக்கும். அது வந்து ஆன் கிளிக். அடுத்த அனிமேஷன் கொடுக்குறீங்க, இப்போ 2வது கொடுக்குறீங்க, அது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வித் ப்ரீவியஸ் அப்படின்னா இந்த அதோட சேர்ந்து நடக்கும். அதான் வந்து வித் ப்ரீவியஸ். சரிங்களா? இல்ல ஆஃப்டர் ப்ரீவியஸ்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு கடைசி நடக்குதுங்கிறது அது. சரிங்களா? அதே மாதிரி இது இந்த அனிமேஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கணுமா, ஸ்லோவா இருக்கணுமா, வெரி ஃபாஸ்டா இருக்கணுமா, அது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ மீடியம்னா ஸ்லோவா நடக்கும். சரிங்களா? இப்போ அதே நான் வெரி ஃபாஸ்ட் கொடுக்குறேன்னா வேகமா நடக்கும். சரிங்களா? இப்போ வெரி ஸ்லோ அப்படின்னா மெதுவாக அந்த அனிமேஷன் நடக்கும். சரிங்களா? அதோட ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதோட ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஓவரால் சேர்த்து நம்ம அனிமேஷன் கொடுத்துருக்கோம். அது மேலே வச்சு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். சரிங்களா? எஃபெக்ட் ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அனிமேஷன் வரும்போது உங்களுக்கு தெரியுதா எப்படி யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு இமேஜ் ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி அனிமேட் பண்ணலாம், எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிக்சருக்குள்ள கொண்டு வரும்போது எப்படி அனிமேட் பண்ணலாம், பிக்சருக்குள்ள இருக்கும்போது எப்படி பண்ணலாம், அது நம்ம பிக்சர் விட்டு வெளியில போகும்போது எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பழைய சைடுக்கு போவோம். சரி, நான் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது எம்டி சைடுல ஒரு இமேஜ் கொண்டு வந்துடணும், அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அது ரெண்டையும் குரூப் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு கஷ்டமா தான் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்தே கூட சொல்றேன். சரிங்களா? பிளாங்க் பிரசன்டேஷன். சரிங்களா? பிளாங்க் பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடுக்குள்ளார ஒரு இமேஜ் கொண்டு வரப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பிளாங்க் பிரசன்டேஷனுக்குள்ளார ஒரு இமேஜ் கொண்டு வர போறேன். எப்படி கொண்டு வருவேன், இன்செர்ட் போறேன், இன்செர்ட்குள்ள பிக்சர்ல போயிட்டு எனக்கு தேவையான ஆப்ஜெக்ட் நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த இமேஜுக்கான சென்டர் பாயிண்ட் இது. சரிங்களா? இது வந்து சென்டர் பாயிண்ட். அது எந்த ஒரு இமேஜ் கொண்டு வந்தாலும் சென்டரா வந்து தான் அந்த அலைன் ஆகும். சரிங்களா? அதுதான் வந்து இந்த கைட்லைன் லைன் நம்ம தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த டாட் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது இதோட சைஸ் வந்து நம்ம பெருசு சின்னது பண்ணிக்கலாம். அதுதான் இந்த சுற்றி இருக்கிற டாட் 1 2 3 4 5 6 7 இந்த டாட் எல்லாம் நமக்கு அது இருக்கும். சரிங்களா? இங்க ஒரு 3 டாட், இங்க ஒரு 2 டாட், இங்க ஒரு 3 டாட் இருக்கு. மொத்தம் உங்களுக்கு 3 6 7 8 டாட் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணா இன்னொரு ஆப்ஜெக்ட் உள்ள கொண்டு வரும். இந்த மாதிரி இன்செர்ட் போறேன், இன்செர்ட்ல போயிட்டு சேவ். நீங்க எந்த சேவ் பண்ணா வச்சுக்கலாம். சரிங்களா? நான் ஓவர்ல வச்சிருந்தேன். சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் கீபோர்ட்ல அந்த மவுஸ்ல இருக்கக்கூடிய நடு பட்டன் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரோல் பட்டன் பார்த்தீங்கன்னா, அதை நீங்க வந்து இல்ல உங்க பேர் இழுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து இப்போதைக்கு சின்னதாயிடும். சரிங்களா? இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் கிடையாது. இது டோட்டலான வியூல வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றது. சரிங்களா? பவர் பாயிண்ட் நார்மலா இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நான் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து ஸ்லைட் ஷோ பார்க்குறோம். ஃப்ரம் பிகினிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இமேஜ் மட்டும் வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைட் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் இதில் எந்த ஒரு அனிமேஷன் கிடையாது, இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்லைடும் கிடையாது. ஸோ அதனால எந்த அனிமேஷன் இல்லாதனால ஜஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரம் பிகினிங்லேயே கொடுக்கும்போது எந்த ஒரு அனிமேஷன் வரப்போகுது அப்படின்னு நமக்கு க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ மகாத்மா காந்திஜி மட்டும் எனக்கு ஜூம் பண்ணணும், சுபாஷ் சந்திர போஸ் மட்டும் நான் ஜூம் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட எய்ம். சரிங்களா? அதுக்காக என்ன பண்றோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் சேர்க்க போறோம். சரிங்களா? ஏன் இந்த பேஜை நான் சின்னது பண்றேன் அப்படின்னா இப்போ நான் புதுசா உள்ள கொண்டு வர ஆப்ஜெக்ட் வந்து நான் அதுல நான் ஒர்க் பண்ணணும். அதுக்காக
இதை நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணியாச்சு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு இமேஜ் இருக்கு, இங்க ஒரு இமேஜ், இங்க ஒரு சர்க்கிள். இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு. சரிங்களா? இது ரெண்டும் என்ன பண்ணா குரூப் பண்ணணும். சரிங்களா? இது ரெண்டும் என்ன பண்ணா ரெண்டு இமேஜ் ஒன்னா மாத்தணும். சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணா இந்த இமேஜ் பிளஸ் இந்த ஆப்ஜெக்ட் இது ரெண்டும் என்ன பண்ணா கண்ட்ரோல் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதாயிரும். உங்களுக்கு அட்வான்ஸ் வெர்ஷனா இருந்தது அப்படின்னா இதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு இமேஜ் நீங்க செலக்ட் பண்ணினாலே மேல ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? அதை வச்சு நீங்க குரூப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஜி. சரிங்களா? கண்ட்ரோல் ஜி கொடுத்தா ரெண்டும் உங்களுக்கு ஜூம் ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷன் பாத்தீங்களா, இந்த பொசிஷன் தான் இப்போ சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இந்த கைட்லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கைட்லைன் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் கைட்லைன் இந்த இதுக்கு நேரா வந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஜூம் ஆகும். சரிங்களா? பாருங்க, இந்த டாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாட் என்ன பண்ணா நான் மகாத்மா காந்திஜி மேல நான் நேரா கொண்டு வரணும். சரிங்களா? மகாத்மா காந்திஜிக்கு நேரா நான் கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா நான் இந்த சர்க்கிள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த சர்க்கிள் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதை மட்டும் உள்ள நோக்கி நிற்கிறேன். அந்த இந்த பாயிண்ட் நவரும் பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து மகாத்மா காந்திஜி நோக்கி நவரும் பாருங்க. போதுங்களா? பொசிஷன் மாத்த மாத்த அது இடம் மாறிட்டே வருது. சரிங்களா? மாறுதுங்களா? மாறிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட். சரிங்களா? எதுக்கு சென்டர் பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் என்ன வைக்கிறோமோ அந்த பாயிண்ட் தான் ஜூம் ஆகும். பவர் பாயிண்ட்ல பொறுத்தவரைக்கும் எந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் அந்த பாயிண்ட் ஜூம் ஆகும். நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் வச்சாச்சு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கைடு லைன். இப்போ கைடு லைன் நான் மூவ் பண்ணி கொண்டு வரேன். சரிங்களா? கைடு லைன் நான் மகாத்மா காந்திஜி நேரம் வச்சுக்கிறேன். சரிங்களா? மகாத்மா காந்திஜி நேரம் வச்சுக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டுனா இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அனிமேட் கொடுக்க போறேன். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவோம் அனிமேஷன்ல போயிட்டு கஸ்டம் அனிமேஷன் கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஆட் எஃபெக்ட்னு வரும். சரிங்களா? ஆட் எஃபெக்ட் வந்துட்டு இப்போ எம்பசிஷன் இருக்கு பாருங்க, அதுல வந்து க்ரோ சிம்பிள் இருக்கு. இந்த க்ரோ அப்படின்னா பெருசாக தான் க்ரோ. சரிங்களா? தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு அனிமேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், சைஸ்ல கொடுக்கணும் தெரியும். இப்போ மகாத்மா காந்திஜி மட்டும் ஜூம் ஆனாரா, இதுதான் நம்மளோட எய்ம். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து ஜூம் ஆயிடுச்சு. சரிங்களா? திருப்பி நமக்கு பழைய பொசிஷனுக்கே வரணும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல செட்டிங்ல மாத்திக்கலாம். இந்த செட்டிங்ல நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மீடியம் ஸ்பீட்ல இருக்கு. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும் அப்படின்னா பொறுமையா மகாத்மா காந்தியோட ஃபேஸ் மட்டும் நமக்கு ஜூம் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆப்ஷன் ஒரு இது வரும். சரிங்களா? எஃபெக்ட் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சைஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நீங்க சைஸை மாத்தணும். அதாவது எந்த அளவுக்கு ஜூம் ஆகும் அப்படிங்கிறத சைஸ். டைனி அப்படின்னா ரொம்ப சின்னதாவா, இல்ல ஸ்மாலாவா, அதாவது லார்ஜ்னா கொஞ்சம் பெருசாவா, ஹியூஜ்னா ரொம்ப ரொம்ப ஜூம் ஆகுமா அப்படிங்கிறது அந்த சைஸ் சொல்லுவோம். சரிங்களா? சரிங்களா? அதான் வந்து இதை சொல்றது. சரிங்களா? அதுக்கடுத்தது ஸ்மூத் ஸ்டார்ட்னு இருக்கும். அதாவது பொறுமையா ஸ்டார்ட் ஆகி பொறுமையா முடிஞ்சா ஸ்மூத் ஸ்டார்ட். அதே மாதிரி ஆட்டோ ரிவர்ஸ் இருக்கும். அதாவது பழைய பொசிஷனே வரும். இப்போ காந்திஜியோட பேஸ் ஜூம் ஆகி வந்தது மறுபடியும் பழைய பொசிஷனே போகும். அதுதான் வந்து ஆட்டோ ரிவர்ஸ். சரிங்களா? இப்போ ஸ்மூத் ஸ்டார்ட்டும் ஆட்டோ ரிவர்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸ்மூத் ஸ்டார்ட் ஆட்டோ ரிவர்ஸ் ரெண்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரொம்ப இனியில போறேன், பொறுமையா போகுது, மகாத்மா காந்தியோட ஃபேஸ் மட்டும் ஜூம் ஆகுது, மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே வருது. சரிங்களா? இதை வந்து ஜூம் இன் ஜூம் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸோட ஃபேஸ் வந்து எனக்கு ஜூம் ஆகி வரும். சரிங்களா? அது எப்படி நான் பார்க்கறேன். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்து மேல கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி. சரிங்களா? டோட்டலா இந்த சைடு மேல வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் சி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் வி அப்படிங்கும்போது நமக்கு ஒரு டூப்ளிகேட் சைடு ஜென்ரேட் ஆயிடும். இங்க என்ன பண்ணிருக்கோமோ இதுல என்ன அனிமேஷன் இருக்கோ அதே மாதிரி அனிமேஷன் இந்த சைட்லயும் வந்துடும். அதான் வந்து டூப்ளிகேட் இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது ஆப்ஷன் தான் டூப்ளிகேட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி சைடு வந்து ஜென்ரேட் ஆயிடும். சரிங்களா? அப்படியும் பண்ணலாம். இல்லை நீங்க கண்ட்ரோல் சி பிளஸ் கண்ட்ரோல் வி கொடுத்து கூட இந்த சைடை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரோட அனிமேஷன், இது வந்து செகண்ட் சைடு இருக்கக்கூடிய அனிமேஷன். சரிங்களா? இப்போ இந்த செகண்ட் சைடை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், இப்போ நான் இந்த ரூலர் பாயிண்ட்டை மாற்றி வைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு
இந்த பாயிண்ட் சரிங்களா, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இப்போ சுபாஷ் சந்திர போஸுக்கு நேரா வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா நான் ஜஸ்ட் அப்படியே move பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட் சுபாஷ் சந்திர போஸோட கேஸ் நேரம் வந்து, ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட் சரிங்களா. அப்ப என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் நான் மறுபடியும் மாற்றி வைக்கணும் சரிங்களா. இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட், அதே மாதிரி இது வந்து சென்டர் பாயிண்ட், இதுக்கு நேராக இருக்கிறது நம்ம ஜூம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்றேன், நான் இந்த இடத்த நான் மூவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணா ஆஃப்டர் கிளிக்ஸ் கொடுக்கும் சரிங்களா. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் சேல்ஸாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்திஜியோட ஃபேஸ் ஜூம் ஆகும், அடுத்தது சுபாஷ் சந்திர போஸோட ஃபேஸ் ஜூம் ஆகும், இந்த மாதிரி போயிட்டு வரும் சரிங்களா. மறுபடியும் இதுல அந்த ஆப்ஷன் இருக்கு, ஏன்னா நம்ம இந்த சைட்ல இருக்கிறது அப்படியே காப்பி நீங்க போட்டிருக்கோம். ஸோ இதுல என்ன அனிமேஷன் இருக்கோ அதே தான் இங்க இருக்கும், ஜஸ்ட் நேம் மட்டும் தான் மாற்றிக்கும் சரிங்களா. இதுல நமக்கு ஏதோ மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் அங்கே போயிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம எது சேஞ்ச் ஆயிருந்தா நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா. பாருங்க, மகாத்மா காந்தியோட ஃபேஸ் வந்து இப்போ ஜூம் ஆகுது. நெக்ஸ்ட் ஆட்டோ கிளிக் கொடுத்ததுனால சுபாஷ் சந்திர போஸோட ஃபேஸ் மட்டும் இப்போ ஜூம் ஆகுது. இந்த வித்தியாசம் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கும் இந்த சைடு வித்தியாசம் இருக்குதுங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணா வல்லபாய் பட்டேலோட ஃபேஸ் வந்து எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து ஜூம் ஆகும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைடை வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தா எனக்கு டூப்ளிகேட் சைடு வந்து ஜென்ரேட் ஆயிடும் சரிங்களா. எனக்கு வந்து டூப்ளிகேட் சைடு வந்து ஜென்ரேட் ஆயிடும் சரிங்களா. டூப்ளிகேட் சைடு வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை வல்லபாய் பட்டேலுக்கு நேரம் நான் கொண்டு போகணும் சரிங்களா. என்ன பண்ணணும், வல்லபாய் பட்டேலுக்கு நேரம் கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்டை நான் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வரேன். ஆப்ஜெக்டை மாற்றி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணி சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னா இப்படி ப்ளஸ் மாதிரி வரும், அதை தான் நீ கொண்டு வரும் சரிங்களா. இந்த இடத்துலயோ இல்லை இந்த இடத்துலயோ வச்சா ஆப்ஜெக்ட் ஷேப் மட்டும் தான் வரும், பொசிஷன் மாறாது சரிங்களா. அதை நீங்க கவனமாக பார்த்துக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் பிடிச்சி இருக்கும்போது இந்த டாட் மேலே வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்டோட சைஸ் தான் மாறும் சரிங்களா, பொசிஷன் மாறும். ஸோ என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் மேலே வச்சு நீங்க இழுத்தீங்கன்னா தான் அதோட இடம் மாறும் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் வந்து வல்லபாய் பட்டேலுக்கு நேரம் வந்துருச்சு. இப்போ இந்த கைடு என்ன பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கணும் சரிங்களா. சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதில் ஏதோ சேஞ்ச் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் சரிங்களா. எஃபெக்ட் ஆப்ஷன் போகிறோம். இது நீங்கள் இந்த கஸ்டம் வந்து நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம், ஒரு 200 கூட வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு 200% கூட இருக்க மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு மகாத்மா காந்திஜியோட ஃபேஸ் ஜூம் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது. சுபாஷ் சந்திர போஸோட ஃபேஸ் வந்து ஜூம் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது. அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஃபேஸ் வந்து ஜூம் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எனக்கு அம்பேத்கரோட ஃபேஸ் வந்து எனக்கு ஜூம் ஆகும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த டோட்டலாக சைடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், பேஜ் கண்ட்ரோல் வி கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே நான் மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சுக்கிட்டு அம்பேத்கர் இங்க இருக்காரு சரிங்களா. ஸோ இந்த டாட் இந்த லைன் வந்து சென்ட்ரல் லைன் சொல்லியிருந்தோமா, அப்போ இது வந்து இவருக்கு நேராக இருக்கும் சரிங்களா. இவருக்கு நேராக இருந்தாங்கன்னா நமக்கு கரெக்டாக ஜூம் ஆகும். அதே மாதிரி இப்போ பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன்.
இது நம்மளோட blank பேஜுங்க சரிங்களா. இது நம்மளோட blank பேஜ் சரிங்களா. நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ்ல பர்டிகுலர் பொசிஷன் அதாவது பர்டிகுலர் பார்ட்ஸ் மட்டும் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கறது நம்மளோட இப்போ எய்ம் சரிங்களா. பர்டிகுலர் எய்ம் மட்டும் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு இமேஜ் தேவை, ஒரு ஆப்ஜெக்ட் தேவை சரிங்களா. அந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஜூம் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. இந்த லைனுக்கு பேரு வந்து கைடு லைன் சரிங்களா. இதுக்கு பேர் வந்து கைடு லைன், இதுக்கு பேர் ரூலர் சரிங்களா. இதே வியூல போயிட்டு இங்க பண்ணோம்னா கிரிட் லைன் சரிங்களா. இது வந்து கிரிட் லைன் சரிங்களா. இது மூணு நமக்கு முக்கியமா தேவை சரிங்களா. இப்போ இன்செட்ல போறோம், ஷேப்குள்ள போறேன், இங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன், அதே மாதிரி ஷேப்குள்ள போறேன், இன்னொரு ஷேப் செலக்ட் பண்றேன். இப்போ இந்த என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட் நான் ஊத்துறேன் சரிங்களா. இந்த ஆப்ஜெக்ட் நான் தனியா நான் ஊத்துறேன். இது ரெண்டையும் நமக்கு இப்போ தனித்தனி ஆப்ஜெக்ட்னால ரெண்டும் தனித்தனியா மூவ் ஆகுது. இது நான் டச் பண்ணனா இது ஆகாது, இதை டச் பண்ணி இது ஆகாது சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் ஒரே டைம்ல நான் மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும், ரெண்டு குரூப் ஆகணும். ரெண்டு பேரும் ஒரே குரூப்ல இருந்தாங்கன்னா தான் வேலை செய்வாங்க சரிங்களா. இப்போ கிளாஸ்ல இருக்கு அப்படின்னா 6th கிளாஸ் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு குரூப், 7th இருக்கவங்க ஒரு குரூப், 8th இருக்கவங்க ஒரு குரூப். 6th கிளாஸ் நீ கமெண்ட் கொடுத்தா 6th இருக்கிறவங்க மட்டும் தான் கேட்பாங்க, 7th எப்படி கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வேற குரூப். ஸோ அவங்க எல்லாத்தையும் குரூப் ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன், குரூப் ஆக்கலாம். இது ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி அப்படின்னு கொடுத்தனா இப்போ எனக்கு குரூப் ஆயிடும். அதுதான் வந்து குரூப்பிங் சரிங்களா. யாரோ ஒரு குரூப்பிங் கேட்டிருந்தீங்க சரிங்களா. அதுதான் இது பேர் தான் குரூப்பிங் சரிங்களா. இது வந்து ரெண்டு இமேஜா இருக்கலாம், இல்ல டெக்ஸ்டா இருக்கலாம், ரெண்டு வெவ்வேறு போட்டோவா இருக்கலாம், இதுவா வேலை இருக்கலாம். குரூப் அப்படிங்கிறது ரெண்டையும் ஒன்னா மாத்துறது குரூப்பிங் சரிங்களா. கண்ட்ரோல் செட் கொடுத்துறேன். இப்ப என்ன பண்றேன், இன்னொரு ஷேப்புக்குள்ள கொண்டு வரேன் சரிங்களா. இன்னொரு ஷேப்பையும் கொண்டு வரேன் சரிங்களா. இப்போ இது ட்ரையாங்கிள் ஷேப்பு, இது மட்டும் நகருது, இது மட்டும் நகருது, இது பண்ணா இது மட்டும் நகருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நான் இது மூணையும் நான் ஒரே இதை மாற்றணும். அப்போ இது கண்ட்ரோல் பட்டன் அழுத்திட்டு இது அதே கண்ட்ரோல் பட்டன் விடாம இது மூணையும் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் பிடிச்சி ஜி அழுத்தினா மூணுமே வந்து குரூப் ஆயிடும் சரிங்களா. இப்போ எனக்கு இதோட மூணுமே நம்ம ஒரே இடத்துல மாற்றலாம். இப்போ ஒரு இது மாற்றினா எல்லாமே எனக்கு மாறும் சரி. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரே இமேஜா மாறிடணும், புரியுதுங்களா. இதுக்கு பேர் தான் குரூப்பிங் பேர் சரிங்களா. இதுக்கு பேர் தான் குரூப்பிங் ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து குரூப்பிங். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு இமேஜ் கொண்டு வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்க போறோம் சரிங்களா. எப்படின்னு பார்க்கலாமா. அதே மாதிரி இன்செர்ட் போறோம், பிக்சருக்குள்ள போறோம், இப்ப என்ன பண்ணிருக்குன்னா ஒரு அனிமல் செல்லு ஒரு பிளான்ட் செல் ரெண்டு இருக்கு சரிங்களா. அனிமல் செல்லு ஒரு பிளான்ட் செல் இருக்கு, ரெண்டு செல்லு இருக்கு. இப்ப ரெண்டையும் நான் ஜூம் பண்ணி பார்க்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த பார்ட் மட்டும் ஜூம் பண்ணணும், நெக்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் ஜூம் பண்ணணும் சரிங்களா. முன்ன வந்து நான் வந்து ஃப்ரீடம் பிரேக்கோட இமேஜ் வச்சிருந்தேன், இப்போ வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஒரு அனிமல் செல் இருக்கு, இங்க வந்து ஒரு டார்சல் ஒன்று சரி. இப்போ ரெண்டு என்ன பண்ண போறேன், ஜூம் பண்ணி காட்ட போறேன் சரிங்களா. இப்போ ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அடுத்தது இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவீங்க. அதை எப்படி காமிக்க பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்லைடுக்கு வெளியில ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும். அது வந்து இன்சர்ட் போறேன், சேவ் ஒரு ஆப்ஜெக்ட் சரிங்களா. ஆப்ஜெக்ட் உள்ள கொண்டு வந்தாச்சு சரிங்களா. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்டையும் இந்த செல்லையும் நான் என்ன பண்ணணும்னா குரூப் பண்ணணும் சரிங்களா. முன்ன நான் எப்படி சொன்னேன், ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்தா குரூப் ஆச்சு பாத்தீங்களா. அதே மாதிரி கொடுத்துக்கிறோம் சரிங்களா. இது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து பொசிஷன் மாத்துறது சரிங்களா. இது எங்க இருக்கோ அதான் வந்து சென்டர் பாயிண்டா இருக்கும் சரிங்களா. இப்ப இதையும் இந்த இமேஜ் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்தனா எனக்கு இப்போ ரெண்டு இந்த ஆப்ஜெக்டும் இந்த இமேஜும் ரெண்டு ஒண்ணா மாறிடுச்சு சரிங்களா. இப்போ இதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த பாயிண்ட் இங்க வந்துருச்சு பாருங்க. முன்ன இங்க இருந்தது எனக்கு இங்க வந்துருச்சு சரிங்களா. எனக்கு இந்த பாயிண்ட் எங்க இருக்கோ அதுக்கு நேரம் இந்த லைனை கொண்டு வரணும் சரிங்களா. இந்த லைனை கொண்டு வந்தோம்னா அந்த இடம் நமக்கு ஜூம் ஆகும் சரிங்களா. எனக்கு இந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா பரவாயில்ல நினைக்கிறேன் சரிங்களா. அப்ப என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிக்சருக்குள்ள கொண்டு வரேன். கொண்டு போக போக என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடம் வந்து மாறிட்டே வரும் வந்துருச்சுங்களா இந்த இடம். இப்ப என்ன பண்றேன், இந்த லைனை கொண்டு வந்தாச்சு சரிங்களா. இப்போ பொசிஷனை கொண்டு வந்தாச்சு, இப்போ அனிமேஷன் உள்ள கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணீங்க, இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் போங்க, மேல இருக்கக்கூடிய அனிமேஷன் செலக்ட் பண்ணீங்க, கஸ்டம் அனிமேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நமக்கு அனிமேஷன் டேப் ஓப்பன் ஆகும். அதுல ஆட் எஃபெக்ட் இருக்கும். அதுல வந்து என்ட்ரன்ஸ் எம்பசிஸ் எக்ஸிட் முன்னே சொல்லியிருந்தேன். இப்போ எம்பசிஸ் அப்படிங்கிறது போறேன். இப்போ எனக்கு அந்த செல்லு மட்டும் ஜூம் ஆகுது சரிங்களா.
இப்போ இது ஜூம் ஆனதுக்கு அப்புறமேட்டு இது மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த குரூப்ல இருக்கு பாத்தீங்களா, இது செலக்ட் பண்றோம். இது செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்கு போறோம். சரிங்களா? எஃபெக்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆட்டோ ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இதோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லோன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஸ்லைட் ஷோ போறோம். ஃப்ரம் பிகினிங்ல போகும்போது நமக்கு இப்போ இந்த அனிமல் செல் மட்டும் நமக்கு இப்போ ஜூம் ஆகும். ஆச்சுங்களா? பழைய பொசிஷனுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன ஆகணும், எனக்கு இந்த செல் பக்கத்தில் இருக்கிற கிரீன் கலர் செல் வந்து எனக்கு இப்போ ஜூம் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டூப்ளிகேட் சைடு ஒன்று கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து இன்னொன்று வந்துடும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடு வந்துடும். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த கிராஸ் லைன் வந்து எனக்கு இந்த இடத்துக்கு வரணும். அட் சேம் டைம் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு நேராக வந்தால் தான் எனக்கு இந்த பாயிண்ட் ஜூம் ஆகும். சரி, நான் அப்போ மாற்றலாமா? அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் மேலே மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நான் பொசிஷன் மாற்றி கொண்டு வரேன். மாற்றியாச்சா? இப்போ இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கைட் லைன் அதை நான் பொசிஷன் மாற்றேன். மாற்றியாச்சு. சரிங்களா? ஸோ எனக்கு இது வந்து எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இந்த கிரிட் லைன்ல இந்த கைட் லைன் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அனிமேஷன் போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லும் எனக்கு ஜூம் ஆகுது, மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த செல்லு எனக்கு ஜூம் ஆகுது. வித்தியாசம் தெரியுதுங்களா? எனக்கு இந்த பார்ட் ஜூம் ஆகுது, இந்த பார்ட் ஜூம் ஆகுது. சரிங்களா? இதை வந்து பர்டிகுலர் இமேஜோட பார்ட்டை வந்து நம்ம ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்றோம். சரிங்களா? இதுதான் நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் நான் பார்த்தது. சரிங்களா? இது கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்ந்து ஆடியோ ப்ளே பண்ற மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் ஆட் ஆப்ஷன் கேட்கும்போது அது எதுவும் கேட்கும். இப்போ நம்ம கூகுள் மீட் இருந்தாலும் உங்களுக்கு ஆடியோ வந்து ப்ளே ஆகாது. சரிங்களா? ப்ளே ஆகும், உங்களுக்கு வந்து கேட்காது. சரிங்களா? ஜஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும் தான் ஷேர் ஆகும். அதனால உங்களுக்கு அந்த காமிக்கணும். சரிங்களா? என்ன ஆடியோ எப்படி ஆட் பண்ணி காமிச்சிருக்கோம். சரிங்களா? இதை வந்து ஒரு பர்டிகுலர் இமேஜோட பார்ட்ஸை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கறது. இது மாதிரி நீங்க எந்த ஒரு இமேஜாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களோட எந்த ஒரு சப்ஜெக்டோட இமேஜாலும் வச்சுக்கலாம். நீங்க எனக்கு ஒரு ஃப்ரீடம் ஃபைட் வச்சிருங்க, அதே மாதிரி நீங்க தமிழ் டீச்சராக இருக்கலாம், இங்கிலீஷ் டீச்சராக இருக்கலாம். உங்களுக்கு எது உங்க கிரியேட்டிவிட்டியில எது வேணாலும் வச்சு நீங்க ஒரு இடத்துல வந்து ஜூம் பண்ணி அதை பத்தி பேசலாம். சரிங்களா? இல்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? கைட்லைன் பத்தி கேட்டிருக்கீங்க. சரிங்களா? கைட்லைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹோம்க்கு போங்க. ஹோம்க்கு வந்துட்டு அரேஞ்ச் ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த அரேஞ்சை கிளிக் பண்ணுங்க. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா அலைன் ஒன்று வரும். சரிங்களா? அந்த அலைனை மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரிட் செட்டிங் இருக்கும். சரிங்களா? ஹோம், அரேஞ்ச், அலைன், மறுபடியும் கிரிட் செட்டிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். வந்து டிஸ்பிளே டிராயிங் கைட்ஸ் ஆன் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிராஸ் மார்க் போயிடும். உங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னா மட்டும் அரேஞ்சு, அலைனு, கிரிட் செட்டிங், அதை போயிட்டு டிஸ்பிளே டிராயிங் கைட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிளஸ் உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து உங்களோட கைடு லைன். சரிங்களா? இது வந்து ரூலர், மேல இருக்கக்கூடிய ரூலர். இதை வச்சு நம்ம எந்த பொசிஷனுக்கும் அதில் 4க்கு 6 நடுவுனாலும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5.8 அப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இது வந்து இங்க 2ல இருக்கு, இங்க 0க்கு நடுவில் இருக்கும்போது மேபி 1.8ல இருக்கலாம். அந்த லைன் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கிரிட் லைன் கொண்டு வரலாம். கிரிட் லைனுக்கு வந்து கட்டமா லைன் கொண்டு வரலாம். சரிங்களா? அதை வச்சு நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து கிரிட் லைனு, கைட் லைனு, ரூலர். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்க எந்த இமேஜ் வேணாலும் நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான். சரிங்களா? நான் வந்து இப்போ இதை எடுத்திருக்கேன். நீங்க இப்போ எந்த இமேஜ் சொல்லுங்க, ஒரு பாடி பார்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். பிக்சர்ல போயிட்டு நான் ட்ரை பண்ண மாதிரி ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் இல்லை ஏதோ ஒரு செல்லு மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த செல்லே எடுத்துக்கிட்டு இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டு என்ன பண்றோம், கண்ட்ரோல் ஜி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு நீங்க
இப்போ எனக்கு இந்த ரைபோசோம் மட்டும் எனக்கு ஜூம் ஆகணும், நியூக்ளியஸ் மட்டும் ஜூம் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு செல்லை பற்றி எடுக்கும்போது இதை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி பேசிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து தனித்தனியாக ஜூம் பண்ணி தேவையில்லை. இந்த மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிடும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரூலர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்கேல் மாதிரி தான். சரிங்களா? நம்ம வந்து ஒரு டிரா பண்ணும்போது ஸ்கேல் வச்சு நம்ம அளக்கணும் பார்த்தீங்களா, மார்ஜின் எங்கே இருக்கணும், எதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது வந்து அது ரூலர். மற்றபடி ரூலர் வச்சு நம்ம எதுவும் அனுப்ப முடியாது. சரிங்களா? எந்த பொசிஷன் இருக்கு, லெஃப்ட் சைடில் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம், ரைட் சைடில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 0 பாயிண்ட் பார்த்தீங்களா, இந்த 0லேருந்து இது இவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 9 இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இந்த மாதிரி ஒரு அளவு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இந்த ரூலரோட வேலை. மேலே இருக்கும், இந்த சைட்லேயும் இருக்கும். சரிங்களா? சைட்லேயும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த ரூலர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்கும், டாப்லேயும் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ரூலர். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? நாளைக்கு வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த கேம் டிசைன் பற்றி பார்க்கணும். சரிங்களா? எப்படி வந்து இப்போ நீங்கள் அந்த கேம் டிசைன் இருக்கா அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபன்னாக கொண்டு போனீங்கன்னா அவங்க ஈஸியாக மனப்பாடம் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக புரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ணிப்பாங்க. அதுக்காக. சரிங்களா? ரீகாலில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு இமேஜ் ஒரு பிளாங்க் ஸ்லைட் எடுத்துக்கிட்டோம், ஒரு இமேஜ் கொண்டு வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு இன்செர்ட்டில் போயிட்டு ஒரு ஷேப் கொண்டு வந்தோம். சரிங்களா? அந்த ஷேப்பையும் இந்த இமேஜையும் நம்ம குரூப் பண்ணோம். குரூப் பண்ணதுமேட்டு அந்த ஷேப்பை மட்டும் நம்ம அனிமேட் பண்ணோம். சரிங்களா? அந்த ஷேப்பை அனிமேட் பண்ணுறதுக்கு அந்த ரூலரையும் கைட் லைனையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சென்டர் பொசிஷனை மாற்றி நம்ம என்ன பண்ணோம்னா அனிமேஷன் கொடுக்கும்போது அந்த சென்டர் இந்த ப்ளஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஜூம் ஆகி வரும். சரிங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்க குரூப்ல கேட்கலாம். சரிங்களா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மேம் கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா?